எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க ஷேர் பண்ண போறேன். கிச்சன எப்படி நீட்டா ஆர்கனைஸா வச்சிருக்கோமோ, அது மாரி கிச்சன்ல சிங்க் ஏரியா கீழ ரொம்ப நீட்டா வச்சுக்கணுங்க. ஏன்னா, அங்க தான் நெறைய கிருமிகள் வரும். ஈஸியா கரப்பான்பூச்சி எல்லாமே வந்துரும். ஸோ, அங்க இந்த மாரி பிளாஸ்டிக் பாக்ஸ் போட்டு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா, நீட்டா இருக்கும். ஸ்மெல்லும் இருக்காது. அதுக்கப்புறம் கேரி பேக்ஸ் எல்லாமே நீட்டா இந்த மாரி ஒரு பேக்ல கவர் போட்டு வச்சுட்டோம்னா, தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரெங்கோலி கலர்ஸ் நெறையா வாங்குவோம் இல்லையா? அதெல்லாம் அப்படியே கவர் கவரா வைக்காம, இந்த மாரி தேவையில்லாத யூஸ்லெஸ் பாக்ஸ்லாம் இருக்கும். அதில நல்லா கொட்டி வச்சு ஒரு அட்டைப்பெட்டியில போட்டு வச்சுட்டோம்னா, எடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஹேண்டில் பண்ணவும் இருக்கும். நல்லா இடமும் அடைக்காது. நீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் டிப் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, நிலைவாசல் தெளிக்கும்போது மஞ்சள் தெளிப்போம் இல்லையா? அது மாரி வாசனை பொடி நம்ம ரெடி பண்ணத வச்சு சேர்த்துக்கலாம். அதில கொஞ்சம் பன்னீர் வாட்டர், ரோஸ் எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்து துடைக்கும்போது, நல்ல நிலைவாசல் கமகமன்னு சூப்பரா இருக்குங்க. அதுக்கப்புறம் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மாடர்ன் கிச்சன் நெறைய பேர் இப்ப ஃப்ளாட்ல இருக்கிறவங்க இருக்கும். ஸோ அங்க பாத்திரத்த மட்டும் நம்ம கழுவி கழுவி வைப்போம். ஆனா அந்த ட்ராலிய வந்து மறந்துருவோம். அந்த ட்ராலி அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆச்சும் இந்த மாரி டீப்பா எடுத்துட்டு, நல்லா அத பாத்ரூம்ல போட்டு வாஷ் பண்ணிட்டு, ட்ராலி கீழ பார்த்தீங்கன்னா, நம்மளால அங்க கூட்ட முடியாது இல்லையா? ஸோ இந்த மாரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் எடுக்கும்போது, நல்லா தொடச்சு விட்டு மாப் போடும்போது நீட்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கர இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டயத்துல நம்ம இன்னொரு என்ன செய்யலாம்னா, நெறைய பாத்திரங்கள் தேவையில்லாம வச்சிருப்போம். நமக்கு பெண்கள்னாலே நெறைய பாத்திரம் ஆசை ஆசையா வாங்கி வச்சுருவோம். ஸோ தேவையில்லாத பாத்திரத்த வைக்கும்போது, தேவையில்லாம நெறைய யூஸ் பண்ணி வெளக்கிக்கிட்டே இருப்போம். ஸோ அதையுமே கழிச்சு வச்சுட்டு, தேவையில்லாத பரன்ல வச்சுட்டு, நீட்டா தொடச்சுட்டு, தேவையான பாத்திரங்கள் மட்டும் வச்சுக்கிட்டாலே போதுங்க. வீடு சுத்தமா, நீட்டா, ஆர்கனைஸ்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மாரி நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா எல்லாருமே பண்ணுவீங்க. இந்த மாரி உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சா கூட கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்.